மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன எளிய பரிகாரம் பண்ணாலே போதும், இந்த திருமண தோஷம்லாம் நீங்கிரும். ஸோ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த புத்து இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி சர்ப்ப சிலைகள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிழமைகளில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு இந்த பரிகாரம் செஞ்சால் உங்களுக்கு இந்த திருமண தடை நீங்கிரும்னு சொல்லிட்டேன். ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணணும். முட்டையும் பால் எடுத்துகிட்டு போங்க. பால் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ப சிலைக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு, அது மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் வைக்கணும். சில பேர் பொடி மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி போடவே கூடாது. கையால் சாமிக்கு வச்சுட்டு அந்த பால் அபிஷேகம் முடிஞ்சோன்னா தண்ணி ஊற்றியும் அபிஷேகம் பண்ணிடணும். ஏன்னா அந்த பால் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாச்சியில் வேறு ஏதாச்சும் டப்பாலையோ பார்த்தீங்கன்னா பால் வச்சிடணும். முட்டை ஓரத்தில் வச்சிடணும். அந்த புத்துக்குள்ளேயே போட்டக்கூடாது. சில பேர் முட்டையும் பால் பார்த்தீங்கன்னா டைரக்டா பார்த்தீங்கன்னா சர்ப்பமே குடிக்கணும்னு சொல்றதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம பண்ண போகிற பரிகாரமே மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேலும் பாவம் தான் கூடும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில எறும்புகள் ஜீவராசிகள் இருக்கும். நீங்கள் பாலும் முட்டையும் ஊற்றிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா ஓரத்தில் வச்சிடணும், அவ்வளோதான். இது எல்லாம் எப்போல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 4:30 to 6, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3 to 4:30, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10:30 to 12. தொடர்ந்து 11 நாள் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா விடாமல் 11 நாள் பண்ணிங்கன்னா திருமண தோஷம் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் கரைஞ்சிரும் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா கண்கூட பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இதை சஜஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.